பேரிடர் மேலாண்மை. காலநிலை மாற்றங்களால் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வரலாறு காணாத வகையில் குறுகிய நேரத்தில் பெய்யும் பெருமழை, புயல், பெருவெள்ளம் ஆகியவற்றை தமிழ்நாடு தொடர்ந்து சந்தித்து வருகிறது. இயற்கை பேரிடர் பாதிப்புகளிலிருந்து விரைந்து மீண்டு வருவதை உறுதி செய்திட அரசு நிர்வாகத்தை தயார்படுத்தும் நடவடிக்கைகளில் இந்த அரசு கடந்த 5 ஆண்டுகளில் பெருங்கவனம் செலுத்தியுள்ளது. 2021 ஆண்டின் வெள்ளம், 2022 ஆண்டின் மாண்டஸ் புயல், 2023 ஆண்டின் இரட்டை பேரிடரான மிக்ஜாம் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருவெள்ளம், 2024 ஆண்டின் கடுமையான பெஞ்சல் புயல் மற்றும் 2025 ஆண்டின் தித்வா புயல் ஆகியவற்றை இந்த அரசு திறம்பட கையாண்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் இப்பேரிடர் பாதுகாப்புகளுக்கு நிவாரண நிதியாக ஒன்றிய அரசிடம் 50,922 கோடி ரூபாய் கோரியும் 1,151 கோடி ரூபாய் அளவில் சொற்பமான நிதியை மட்டுமே ஒன்றிய அரசு வழங்கியுள்ளது. வெப்ப அலையினை மாநிலம் சார்ந்த பேரிடராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து முதல் கட்டமாக 11 மாநகராட்சிகளுக்கு தனித்தனியே வெப்ப அலை செயல் திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. நிலச்சரிவு அபாயங்களுக்கு உள்ளாகும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கான பேரிடர் தணிப்பு திட்டத்தை தயாரிப்பதற்காக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் வறட்சி பாதிப்பிற்கு உட்படும் மாவட்டங்களான விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் உரிய வறட்சி தணிப்பு நடவடிக்கைகள் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பேரிடர் அபாயத்தை திறம்பட மேலாண்மை செய்திடும் நோக்கோடு பெருநகர சென்னை மாநகராட்சிக்கான நகர்ப்புற பேரிடர் மேலாண்மை ஆணையம் UDMA உருவாக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் அதிநவீன வசதிகளுடன் கூடிய தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தை 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நிவாரணப் பணிக்கான நேரத்தை குறைக்கவும், அத்தியாவசியமான மீட்பு மற்றும் நிவாரணப் பொருட்களை பாதிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில் முன்கூட்டியே இருப்பு வைத்திருக்கவும் சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் 3 மண்டல மீட்பு மற்றும் நிவாரண மையங்கள் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு மாநில பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 6,013 கோடி ரூபாயை மட்டுமே ஒதுக்கியது. ஆனால் தமிழ்நாடு அரசு 15,173 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. இது குறிப்பிடத்தக்கது. இவ்வகையில் பேரிடர் மேலாண்மை பணிகளுக்கென தமிழ்நாடு அரசு கூடுதலாக 9,160 கோடி ரூபாய் நிதியை செலவிட்டுள்ளது.